எல்லாமே லைஃப்ல பொட்ட பிள்ளைங்களுக்கு பொறுத்தவரைக்கு அம்மா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். ஆமா, இது நல்லா பதிய வச்சுக்கோங்க. போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நாளைக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிடும் போயிட்டோம். என்னென்ன இது எல்லாத்தையும் பார்க்கும் போதே அவங்கள அடிச்சு துரத்து போறா. இங்க வைக்கிறது கூட இடம் இல்லை. எதுக்கு தீட்டு வந்த நான் சொல்லவே இல்லை. வினிஷா கேட்பரி டைரி மில்க் சாமி நில்லுடா, இங்க போட்டோ எடுத்துக்கலாம். இதுல லைட் எதிகமா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையில மதியம் ஆயிடுச்சுங்க. மதியம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்ப போறோம். எங்கன்னாக்கா சென்னைக்கு. நேற்று போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போ நாங்கள் ரெடி ஆகியாச்சு. லஞ்சு சாப்பிட்டுட்டு போனால் தான் அவங்க போய் நைட்டு தங்குற மாதிரி போகலாம். அதுக்காக அவளுக்கு வேணுங்கிறது எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எதுவும் இல்லை, நம்ம தோட்டத்தில் என்னென்ன விளைஞ்சிருக்கோ விளைஞ்ச பொருட்களை எடுத்து எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ பயங்கர வெயில் இல்லைங்களா, அதனால தான் லெமன் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் நம்ம தோட்டத்து வாழைப்பழம், இது வெண்டைக்காய் நம்ம தோட்டத்துக்கு. இது ரெகுலராக நான் வந்து வாரம் கொரியர் கொஞ்சம் போட்டு விடுவேன். இது இப்போ போகிறோமேங்கிறதுனால நாம் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம செஞ்ச அந்த புளிக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, இதெல்லாம் இந்த அட்டைப்பொட்டி கீழே பிங்காத அளவுக்கு வச்சுட்டிங்களா? இது கூட ஒரு பையில் வச்சுக்கலாம். இது மாம்பழம், நம்ம தோட்டத்து மாம்பழம். மெயினாக கொஞ்சம் இளநீ எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னாக்கா இளநீ வந்து அங்கெல்லாம் ஊருப்பட்ட விலகுது. இப்போ வெயிலாகுது இல்லைங்களா, அதனால் இளநீ கொஞ்சம் வெளியில் போட சொல்லியிருக்கேன். இளநியும் நம்ம வீட்டு சப்போட்டாவும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இதுக்கே காரில் எங்கே இடங்குதுன்னு தெரில. நம்ம 2 பேர் தானே போகிறோம். அப்பா இங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் இடம் இருக்கும். வா, அவ்வளோதான். இது ஒரு பொட்டி கட்டியாச்சு. அடுத்துதான் இது ஒரு இது இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதெல்லாம் அவங்க வேறு எதுவும் இல்லை. ஓகே. இது எங்கள் பேக். இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, உடனே வந்து உங்கள் பெரிய பொண்ணு எங்க, உங்கள் பெரிய பொண்ணு இல்லையா அப்படின்னு உடனே அந்த ஒரு கொஸ்டின் வந்துடும். இருந்தால் காட்ட மாட்டோமாங்க. அவள் தான் வந்து ஊரில் இருக்கா, கோயம்புத்தூரில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. அதனால தான் அவளை காட்ட முடியல. அதனால எல்லாரும் ரிப்பீட்டாக இந்த ஒரு கொஸ்டினையும் கேட்காதீங்க. அவள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறா கோயம்புத்தூரில். சரிங்களா? இப்போ நம்ம சின்ன பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. 2 பிளேட் எடுத்துலாம் சாப்பிட்டு கிளம்பலாம் நம்ம. அதுதான் சொன்னேன் நானும், அடுக்கி விட்டுருங்கன்னு. தேங்காய்க்கு இளநீ வைக்கணும்டா என்ன உள்ளார. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் புக் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுத்துட்றதுங்க. அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது. அதனால் அவங்க ஆர்டர் பண்ணது தான் ஃபஸ்ட்டு பேட்சாக இன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து மறுபடியும் வேணுங்கிறீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தம்பி இதை பழத்தை எடுத்து கொட்டு. இதுல நான் தான் சொல்றேன், ஊரெல்லாம் பின்னாடி ஆட்டோல வச்சு வெங்காயம் தக்காளி அப்படின்ட்டு போற மாதிரி காரு பின்னாடி போய் பொய் சொல்லல. இங்க வாங்க, நீங்களே வாங்க, எடுத்து வச்சீங்கன்னா இது காய்கறிங்க, இது ஸ்நாக்ஸுங்க, அது இது பழம், இதுவும் நம்ம தோட்டத்துல இருந்த பழம். என்ன இது நம்ம தோட்டத்தில் இருக்கிறது. இது வந்து அவளுக்கு பிடிக்குமேன்னு இந்த கோசாப்பழம். அது இளநீ, நம்ம வீட்டு தோட்டத்து இளநீ. நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் காய்க்கிற காய்கறிகள். ஓகேவா? ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் அம்மாக்கிற வரைக்கும் தான். ஓகே. இந்த சப்போட்டா இது அள்ளிப்போடு. நான் அதான் என்னங்கிறேன், இந்த பெரிய எல்லாமே லைஃப்ல பொட்ட பிள்ளைங்களுக்கு பொறுத்தவரைக்கு அம்மா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். ஆமாம், இது நல்லா பதிய வச்சுக்கோங்க. நீ எடுத்துட்டு போறியாடா, அக்காக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நான் மூட்டை கட்டுற மாதிரி கட்டுவியாடா நீங்க? அவெல்லாம் கட்டுவாங்க கூட. அவன் முன்னாடி விடுவா. யாரும் விட மாட்டாங்க. அக்காளுக்கு இப்பதான் எடுத்து எடுத்து வைக்கலாம் அப்படின்பா. அதனால தான் நாங்க இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே.
எடுத்துக்கா போடு. அம்மா மாவு மோர் கொண்டு ஆட்டி தூக்கிட்டு ஒட்டியாரும் எங்க அம்மா. ஆமா, ஒட்டியாந்து எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி எல்லாம் குளிக்க வச்சுட்டு இட்லி சுட்டு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஓடும். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வரும், மாவு ஆட்டி எடுத்துட்டு வரும். எல்லாம் வாங்கிட்டு வரும். வைடா எது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எல்லாம் இந்த எலுமிச்சை பழம் தான் நம்பிக்கையே. நமக்கு இந்த எலுமிச்சை பழத்துல தான் இருக்குது. வைய இதெல்லாம் நம்ம பாரம்பரியமா நம்ம செய்யற பழக்க வழக்கம்டா. விட்டு போறதுக்கே மனசு வர மாட்டேங்குதேடா. மழை வர பெய்யவே இல்லையா? அதனால போறதுக்கே व्यसனமா இருக்குது. வேற எங்கேயும் போகணுமே நினைச்சா கடைசியா ஃபைனலா ஒண்ணு வருது பாருங்க. இதுக்குன்னு என் பையன் என்ன சொல்ல போறானோ தெரியல. அவ்வளவுதான். பதுமாயினாரே எடுத்து வாழைப்பழத்தை எடுத்து வச்சு அதுக்கு அங்கதான் கட்டிவிடும். துணி வச்சு கட்டி எடுத்து வச்சிரு. எல்லாம் சொன்ன மாதிரி அதுலயும் 4 பழம் வீணா போச்சு. போடா போச்சா? 4 பழம் சொன்ன மாதிரி வீணு. டேய் விக்காஸ், சரி வை வை. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுனாடா. நான் செஞ்ச டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வைக்கல. வேற மூடி வைங்க. ரெண்டு கை தூக்கி சொல்லணும். அது அப்படியே ஊருக்கு போயிட்டு எங்க போவீங்க? பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டா திருப்பி அதை செயல்படுத்த முடியாது. அதனால நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. ஒரு 3 சுத்தி அங்கங்க கேமரா வச்சிருக்கிறேன். நீங்க ஒண்ணுமே முடியாது என்ன. அதனால போயிட்டு வந்துடுறேன். நானே விட்டு போறதுக்கு व्यसனமாகுது. வீட்டையும் காட்டையும் விட்டுட்டு போறேமே அப்படின்னு. எப்படி? சரி போயிட்டு வரேன். பாய் பாய் பிரியா. பாய் திலகா. செடிகள்லாம் பார்த்துக்கோ. தண்ணி விட்டுற செடிகளுக்கு மெயினா. வந்துடுறேன் நான். ஒரே நைட்டு தான் வந்துடுறேன். நாங்கள் வந்து தொப்பூர், அதுக்கப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த வழியில் தாங்க வரணும். இப்போ வந்து நம்ம தொப்பூரில் எப்போ போகிறதா இருந்தாலுமே ரொம்ப லேட் ஆகும், டிராஃபிக் ஆகுங்க. ஆனால் இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க, பாலம் போட்டுட்ருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ அந்த பாலம் மட்டும் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுனாக்கா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா அது மேடு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஏறுறது சிரமம். அது இப்போ பாலம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். ஏன்னா லாரிக்கு ஒரு வழியும் காருங்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வழியும் 2 வழியும் அவங்க வந்து அமைச்சிட்ருக்குறாங்க. அதனால் ரொம்ப வேகமாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ டிராஃபிக் நிற்குது. அங்கே முன்னால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அந்த பேரிகார்டு வச்சுருக்காங்கல்ல, அதை தாண்டி போகிறதுக்கே இவ்வளோ டிராஃபிக்கு. இடையில நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கமாக வந்து A2Bக்கு மட்டும்தாங்க போனோம். ஏன்னாக்கா ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அப்படியே டீ காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். ஆனாலும் இந்த A2Bயில் நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே பயங்கர ரேட்டுங்க. ஒரே ஒரு காஃபியும் ஒரு பிளாக் காஃபியும் குடித்தோம். அது மட்டுமே 100 ருபீஸுங்க. நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் அசால்ட்டாக வச்சு குடிக்கிற காஃபி, ஒரு பிளாக் காஃபி 100 ருபீஸ்னாக்கா நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் இனிமேலாம் காஃபி கூட ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சு ஊற்றி எடுத்துகிட்டு போயிடணும் போலக்குது. அந்தளவுக்கு கடைகளில் அவ்வளோ ரேட்டாக விற்கிது. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கடையோட வாடகை, அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் மற்ற லைட்டிங்கு, இதெல்லாம் கணக்கு போட்டால் எல்லாம் அந்தளவுக்கு தான் விற்கிறதா போயிடுது. அதுக்கு பெஸ்ட்டு நாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதே பெஸ்ட்டாக போயிடும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நைட் எத்தனை மணி ஆச்சுடா? 8:30 மணி ஆயிடுச்சா? 8:30 மணிக்கு சென்னை வந்தாச்சு. பாலாஜி பவனில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வினிஷா வீட்டுக்கு போக வேண்டியது தான். இறங்குங்க இறங்குங்க.
அங்கே ஆளுக்கு 2 இட்லி தாங்க சாப்பிட்டோம். ஆனால் அதுக்கே பாருங்களேன் 3 வகை சட்னி, ஒரு பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் இத்தனை கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளைன் தோசை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் எப்போ போனாலுமே நல்ல கூட்டங்க. எப்போ போனாலுமே நம்ம வெயிட் பண்ணி சேர் பிடிக்கிறதா இருக்குது. நைட் டைம் கூட அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு. கார் வர வரைக்கும் நாங்கள் வெளியில் நின்றுருந்தோங்க. அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன். அங்கேயே பாருங்களேன், நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து அங்கேயே அடுப்பு வச்சு அந்த இடத்துலையே வந்து பிரியாணி செஞ்சு ஸ்பாட்லேயே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கும் போதே எனக்கே ஆசையாக போச்சு, பரவாயில்ல இங்கேயே செஞ்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு. இல்ல உங்க அப்பா என்ன சொன்னாரு, மறுபடியும் வேற குடும்பத்தை எங்கேயோ போய் வச்சிருக்கிற நான் சைடுல இது எதுக்கு 2 ஊட்ட 3 ஊட்ட இருக்கு. என்ன சொன்னாரு, போன டைம் கொடுத்துட்ட மாம்பழமே இன்னும் தீரம் மேல காஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்றது, மரத்துல காய்க்குது இல்ல. 2 நாள் எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிட்டு போங்க. நாங்க திங்குறோம். ஒரு நாள் இருக்குங்க. டேய் போடா, எல்லாம் எடுத்து தூக்கிட்டு போய் மேலே வைங்க. என்னென்ன இது எல்லாத்தையும் பார்க்கும் போதே அவங்கள அடிச்சு துரத்து போறா. இங்க வைக்கிறது கூட இடம் இல்லை, எதுக்கு தூக்கிட்டு வந்தேன். வீடு எடுக்கும்போது நான் கேளுங்க, நான் சொன்னேன் தூக்கிட்டு போங்க, மளிகை கடை தான் வச்சு கதவை முதல்ல திறக்கணும். கூட்டிட்டு அணு வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து என்னை விட்டுட்டு மறுபடியும் கிளம்புறோம். ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு. அங்க போய் தான் தங்குறோம். நான் என்ன தண்ணியை கொடுக்காதோல, எங்க தண்ணி பிடிக்காது, எங்க தண்ணி பிடிக்கும், அந்த தண்ணி பிடிக்காது. அலர்ஜி வந்துடும், எங்களுக்கு அலர்ஜி வந்துடும். இந்த தண்ணியை நாங்க குடிக்கிறது முழுசு எங்க தண்ணியை ஃபில் பண்ணி குடிச்சுக்கோம். காய்க்குது வினிசா, நான் என்ன வினிசா பண்ணிட்டேன். சப்போர்ட் ரியாக்ஷனா என்னது, என் புருஷன் எதுவுமே வாங்கி கொடுக்காத மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துக்கிற மாதிரி. அப்பார்ட்மெண்ட்ஸ்ல மினி மளிகை கடை வைக்கலாம். உண்மையான அதான் சொல்றேன். அதுக்கு அந்த வினிசா நாங்க இன்னைக்கு தான் தாருப்பா வாழைத்தாரு அறுத்தோம். வாழைத்தாரு அறுத்தேன் வெட்டிட்டு பாருங்க. கொட்டி விடாதடா டேய், ஏன்டா அப்படி பண்ற? பொறுக்காதவன முதல்ல பேச எடுத்துக்கணும். மேல போய் வைடா படா, மேல போய் பாத்துக்கலாம், மேல போய் பாத்துக்கலாம், எடுத்துருவோம். மக்கள் ரொம்ப அது குத்தும் அண்ணா. நானா டேய் அவன் எப்படி தூக்கிட்டு போங்கடா ஆளுக்குண்ணா. போடா எடுத்துட்டு போடா, நான் இங்கே இருக்கிறேன், போயிட்டு வாங்க. சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இங்கே வந்தும் நாங்கள் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகியாச்சு. சூப்பராக இருக்குதா? எப்படி வினிஷா நம்ம வண்ணவல் சரி டபுள் ஷைனிங் கலரு, கிரீன் வயலட். கிரீன் இல்ல கோல்டன் கலரும் இதுல பார்க்க ஒரு மாதிரி இந்த கிரீன் கோல்டா தெரியுது. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பட்டு சாரி எஃபெக்ட் இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து கட்டியிருக்கேன். எந்த கோயிலுக்கு அப்படின்னா வடபழனிக்கு போகலாம் அப்படின்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் சென்னைக்கு வந்திருக்கேன், ஆனால் வடபழனி பார்த்ததில்ல. இப்பயோ ஒரு ட்ரிப்பு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ட்ரிப் போய் வடபழனி கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம், முருகரை போய். ஆனால் ஏதாவது சென்னையில் இது கூட்டமாக இருக்குமோ எனக்கோ தெரியல. ஏன்னா இந்த எலெக்ஷன் எஃபெக்ட் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதான் எப்படி இருக்குன்னு தெரியல. நேரமா போயிட்டு வந்தாலும் அப்பதான் கொஞ்சம் டிராபிக் கம்மியா இருக்கும். ஓகே, என் பையனும் வந்து மேட்சிங் ட்ரெஸ் போட்டுருக்கேன். வாடா வாடா, சூப்பர். விகாஸ் தம்பியும் சூப்பரா கிளம்பி வந்துருச்சு. வினிஷாவும் மேட்சிங் ட்ரெஸ். வா வினிஷா, வாடா. ஏய் வாடா, நான் கொஞ்சம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். என்கிட்ட அந்த கலர்ல டாப் சொல்லவே இல்லை, ஆனா 3 பேருமே மேட்சிங்க. நான் சொல்லவே இல்லை வினிஷா, இவங்க கேட்பரி டைரி மில்க் மேட்சிங்க எடுத்து வச்சிருக்கலாம். சரி, இவங்க பேசுறது டைம் ஆயிரும், நம்ம வந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அம்மா எங்க வீட்டு இதுவும் நீயும் ஒரே மேட்சிங்மா, கேலண்டரும். சரி வாங்க போலாம். டிராபிக் ஆகி போயிடும். அப்பா காலை நேரமா வச்சு கிளம்பிக்குங்க, அப்பதான் டிராபிக்ல மாட்ட மாட்டீங்கன்னாரு. நேரமா என்ன டைம் தெரியுமா? என்ன டைம் ஆயிடுச்சு. கோயிலே 8 மணிக்கு தான் திறப்பாங்களாம், அதனாலதான் கொஞ்சம் லேட். நடதான் 8 மணிக்கு திறப்பாங்கன்னு, கோயில்ல முன்னாடியே திறந்துருவாங்க. நட திறந்து தானே போய் சாமி பார்க்க முடியும். சரிம்மா, வாங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து அங்கேயே அடையாள ஆனந்த பவனுக்கு தான் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே, மேல ட்ரெயின் போது கீழே நாங்க போறோம்.
மலை சுற்றி பாலமாக இருக்குதுப்பா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. ஒன்று வடபழனி போகுது, ஒன்று கிண்டி போகுது, ஒன்று வேளச்சேரி போகுது. ஒவ்வொரு ரோடு எடுத்துக்கிட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. மழை பெய்யுதுப்பா சென்னையில். நல்லவங்க ஊருக்கு வந்துருக்கோம்ல. நம்ம ஊருக்கு வந்து மழை பெஞ்சது. அதான் நேற்று தானே வந்தோம் நாங்கள். நேற்று காலையிலேயே பெஞ்சிருச்சு. நாங்கள் வரோன்னு சொல்லும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சு. எல்லாத்துக்கும் முட்டு. அதே நாங்கள் வர்றோன்னு சொன்னதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பத்தியா வினிஷா? பொங்கல் இன்னைக்கு தான் வரேன் வினிஷா. நிறைய கடைங்க. என்னது வாங்கலாமா வினிஷா? எது வாங்க வேணாமா? அரிச்சனுக்கு மட்டும் சீட்டு கொடுத்துடலாமா? எனக்கு இந்த கோயிலை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் இது நாள் வரைக்கும் போனதே இல்லை. உண்மையாலுமே நான் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. சாமி ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு 3 வயசு குழந்த, 3 வயசு கூட இருக்காது, ஒரு நல்லா உயரமாகவே இருந்துச்சுங்க சாமி. நல்லா உயரமாக நல்லா சந்தனம் பூசி ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு. ஒரு 7 வயசு பையன் உயரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாமி. ஆனால் இங்கே எனக்கு என்ன மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அந்த கையேந்தி காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள். எனக்கு அவங்கள பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தர் கூட அந்தாண்ட இந்தாண்ட போக விடாமல் அவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ இல்லை ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யாருக்கிட்டேயும் போய் யாரும் கையேந்தாத அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ அதிகமாக எடுக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம நாட்டுக்கு வராங்க. அவங்களாம் நம்ம நாட்டை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல நான் எதுக்கு வீடியோ எடுத்தேன்னா, அது பாருங்கள் தேர் மாதிரியே செஞ்சுருக்காங்க. 2 பக்கம் சக்கரம் வச்சு நடுகாண்ட முருகர் இருக்கார். இது எடுப்பு சிலை போல் இருக்குது. முருகர் முன்னாடி யானை சங்கிலி போட்டு தேரை இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். 4 பக்கமும் கோபுரம் ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோபுரம். போலாம் வாங்க. ஏன்டா என்னமோ சொல்கிறீங்க அக்காலும் தம்பியும்? இல்லை என்னமோ சொல்கிறீங்க. 2 பேருமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு எதையும் பார்க்காம அப்படியே நடந்து போவேன் அப்படிங்கிறதுக்கு தான் திட்டிகிட்டே வந்தாங்க. அப்படி அங்கேருந்து அப்படியே கோபுரத்துள்ள வெளியில் வந்தோமா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே நமக்கு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து உள்ளே இருக்கிற சாமிங்களை பார்க்க போனோம். இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுமே இருந்துச்சுங்க. ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மேக்ஸிமம் கோயிலுக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சாமியும் வீடியோ எடுக்கலை. நாங்கள் சும்மா வெளில கோபுரத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கும் போது மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். நான் அங்கேருந்து நம்ம நடந்து வர தூரத்துலேயே தாங்க அடையார் ஆனந்த பவன் இருந்துச்சு. சரி காலையில் நம்ம இங்கேயே டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் இங்கேயே டிஃபன் சாப்பிட்டாச்சு. ஆனால் இந்த அடையார் ஆனந்த பவனுக்கு கார் பார்க்கிங்கே கிடையாதுங்க. அதனால் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட ரோட்டில் தான் நம்ம நிப்பாட்டிக்கணும் வண்டியை. அதனால் ஐநார் நான் வரல, நீங்கள் போய் சாப்பிட்டு எனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அதனால் கார்லேயே ஐநார் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே முருகர் அழகாக இருக்கிறாருல்ல, நல்லா அழகாக மஞ்சள்லாம் பூசி சந்தனம், அது மஞ்சள் கிடையாது. ஓகே. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு லஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே போனோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.